எக்ஸல்ல ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அங்க ஏதாவது டைப் பண்றேன், குமார்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். அங்க டிசப்பியர் ஆயிருக்கு அந்த நேம் வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து வந்து கெம்ப்னு டைப் பண்றேன். டைப் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறேன். அங்கேயும் டிசப்பியர் ஆகுது. இது எப்படின்னா அந்த அந்த இதுல தான் இருக்கு, அந்த செல்லில் தான் வந்து அந்த டெக்ஸ்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+1 கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதுல போயிட்டு இப்போ கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல கஸ்டம் கேட்டகரியில 3 செமிகோலன் அப்ளை பண்ணிருக்கேன். அதனால தான் வந்து அது டிசப்பியர் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 செமிகோலனை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இந்த டைப் பண்ண அந்த 2 நேமும் டெக்ஸ்ட்டும் வந்து இப்போ அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏதாவது டைப் பண்ணீங்கன்னா அப்பியர் ஆகும். டெக்ஸ்ட் வந்து டிசப்பியர் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். செகண்ட் வந்து இந்த ஹெட்டிங் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகணும், அடுத்தடுத்த ரோ ஆஃப் டேட்டாக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா இது அப்படியே செலக்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் வேணுமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டிங்கோட சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அந்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ரோ ஆஃப் டேட்டாக்கு வந்துருச்சு. இப்போ கண்ட்ரோல் கொடுத்து முன்னாடி வந்துடலாம். இது செகண்ட் ட்ரிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்க வந்து டிஃபால்ட்டா டிராப் டவுன் இருக்கு. ஆல்ட் டவுன் ஆக கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா டிராப் டவுன் டிஃபால்ட்டாவே டிராப் டவுன் ஆல்ரெடி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணாலும். இப்போ கண்ட்ரோல் கொடுத்து முன்னாடி வந்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல இருக்கிற நேம்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது பிலோல இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். எதுல வேணுமோ அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் அந்த நேம் செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த நேம்ஸ் வந்து அப்படியே பிலோல வந்திருக்கு. பிலோல பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்ல அந்த நேம்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு, காப்பி பேஸ்ட் பண்ணாம வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் இப்போ வந்து வெர்டிகலா எப்பவுமே ஸ்க்ரால் பண்றது எல்லாருக்கும் தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரால் பண்ணோம்னா ஹரிசாண்டலா ஸ்க்ரால் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டிஃபரன்ஸ். ஹரிசாண்டலா ஸ்க்ரால் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்.